வாழைப்பூ பக்கோடாவுக்கு வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப்பு கடலை மாவுனா ஒரு 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை இடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக பொடியாக்கி அதில் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா கொட்டு கலந்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ண பிறகு வாழைப்பூ போட்டு ஃபஸ்ட்டு பிசிறி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு லேசாக கையில் தண்ணி ஊற்றி கைவிட்டி 3 கையளவுக்கு நான் தண்ணி இதில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துருக்கேன். மாவில் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, பக்கோடா பக்கத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரே ஒரு வாழைப்பூ போட்டு பாருங்கள். அது நல்லா பொரிஞ்சு வெளில வரும்போது நீங்கள் எல்லா மற்றதையும் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ அப்படியே தூக்குனா போல் அதை போட்டு விட்ருங்க. அவ்வளவுதான். போட்ட உடனே கிளறக்கூடாது. கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து பிரட்டி திரும்பியும் பிரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.